கௌதம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அது என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கோல்டு லோன்லாம் குடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா, அத கலெக்ஷன் பண்ணுவாங்க இல்லையா? அந்த ஒரு வேலைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சேர்ந்திருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் வசமா சிக்கிக்க போறாரு. இந்த ஒரு வேலை யார் மூலியமா கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற யாரும் கிடையாது. நம்ம கௌதம் வந்துட்டு நேரா போய் ஏசிபி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் கேட்குறாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணி குடுங்க. அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது, கடைசியில வேற வழி இல்லாம நம்ம இவங்க அதாவது ஏசிபி இருந்துட்டு ஒரு வேலைய அரேஞ்ச் பண்ணி குடுக்குறாங்க. ஆனா, அந்த ஒரு வேலையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம்க்கு மிகப்பெரிய பிரச்சனையே வரப்போகுது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு அதாவது இலக்கியா கிட்ட கூட சொல்லாம இந்த ஒரு வேலையில ஜாயின் பண்ணியிருக்காங்க. இலக்கியா கிட்ட மட்டும் சொல்லியிருந்தா, "நீங்க வேலைக்கு போக வேணான்னு தான் நான் சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, இப்போ கௌதம் வந்துட்டு அந்த ஒரு வேலையில வந்து பார்த்தீங்கன்னா, ஏசிபி சொல்லி ஜாயினும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுறாரு. அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, "இங்க பாருங்க கௌதம், நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வேணா பணக்காரரா இருந்திருக்கலாம், எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒண்ணுமே இல்லாதவங்க. உங்களுக்கு பேக்ரவுண்டுன்னு ஒண்ணுமே கிடையாது. ஏசிபி சொன்னதுனால மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வேலை தரேன். இல்லன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வேலையே தரமாட்டேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம்க்கு பயங்கரமான அதிர்ச்சி. சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைய நல்லபடியா செய்வேன். ஏன்னா என்னோட குடும்பத்தில கஷ்டம். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வேற வழியும் தெரியல. இந்த ஒரு அதாவது இந்த ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னோட வேலைய பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே வந்து இன்னும் கூட சம்பளம் போட்டு தரணும். அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைப்பீங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அவங்க கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. "நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. நீ முதல்ல இந்த வேலையில எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இது வந்து மத்த வேலைங்க மாரி கிடையாது. வேலைய செஞ்சுட்டு சம்பளம் வாங்குற மாரி வந்து கிடையாது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் குடுத்த கடன போயிட்டு எல்லார்கிட்டயும் வசூல் பண்ணிட்டு வந்து குடுக்கணும். இந்தாங்க உங்களோட அதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை இதுதான். இந்தந்த வீட்டுக்கெல்லாம் போயிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோல்ட் லோன் வந்து கலெக்ஷன் வந்து பண்ணிட்டு வரணும்." அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கௌதம் வந்துட்டு, "நான் நல்லபடியா வேலைய செஞ்சு முடிப்பேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிர்றாங்க. இது பண விஷயம் அப்படின்றதுனால, ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம பிளாக் பண்றதுக்கு இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு நம்ம கௌதம வேலைக்கு சேர விடாமலாம் தடுக்கிறது கிடையாது. வேலைக்கு சேர்ந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேலைய வந்து பார்த்தீங்கன்னா பறிக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எஸ்எஸ்கே செஞ்சிருக்க பிளானு. அதாவது கௌதம் வந்துட்டு அந்த கலெக்ஷன்லாம் பண்ணிட்டு வருவார் இல்லையா? அந்த ஒரு டைம்ல ரவுடிங்கள வச்சு அந்த அமௌண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு வரணும். அதாவது திருட சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே வந்து ரவுடிங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நம்ம கௌதமும் இருந்துட்டு இப்போ அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நேரா கிளம்பி வராங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பணத்த வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன கொண்டு போய் குடுத்து, முதலாளிய வந்து சந்தோஷப்படுத்தணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நம்ம மேல முழு நம்பிக்கையும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா கிளம்புறாங்க. ஆனா, இங்க வந்ததுக்கப்புறம் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக போகுது. நம்ம கௌதம் வந்துட்டு இந்த வேலையில நிரந்தரமா தங்க போறாரா? இல்ல திருட்டு பட்டத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து திரிய போறாரா? அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் தான் தெரியும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.